Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. SNJ-விலிருந்து செய்தியாளர் சுப்புராம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன். இந்த சோதனை எத்தனை மணி நேரமா நடைபெற்று வருது? அங்கு நிலவரம் என்ன? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். இன்று காலையிலிருந்து சென்னை, கரூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபாட்டில்களை வழங்கக்கூடிய நிறுவனங்களில் காலையிலிருந்து இந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த SNJ நிறுவனத்தின் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். SNJ நிறுவனம் தமிழ்நாடு அரசின் மதுபான நிறுவனத்துடன் அரசின் ஒப்பந்ததாரராக இருக்கிறார்கள். இவர் எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளவு ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறார்கள், வரவு செலவு கணக்கு என்ன உள்ளிட்டவை குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஏதேனும் ஈடுபட்டிருக்கிறார்களா, அவர்களுடைய கணக்குகள் என்ன, டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எவ்வளவு ரூபாய்க்கு ஒரு மது பாட்டில்களை அவர்கள் கொடுக்கிறார்கள், அது மூலமாக எவ்வளவு ரூபாய் வருவாய் ஈட்டப்படுகிறது என்பது குறித்தான இந்த சோதனை தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக காலையிலிருந்து இந்த சோதனை தற்போது 3:30 மணி வரை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக இந்த சோதனையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது SNJ நிறுவனம் மட்டுமல்லாமல் அக்கார்டு உள்ளிட்ட நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசின் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அரசின் ஒப்பந்ததாரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மது பாட்டில்களை அரசிற்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வருவாயை ஈட்டி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள் என்பது குறித்தான அந்த வரவு செலவு கணக்குகள், இத்தனை ஆண்டுகள் அவர்கள் எவ்வளவு ரூபாய்க்கு என்னென்ன செலவுகள் அரசின் அந்த டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தான இந்த தகவல்களையும் அமலாக்கத்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். காலையிலிருந்து இந்த சோதனை இங்கு மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களின் தொடர்புடைய துறையான மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு தொடர்புடைய இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கரூரில் 4 இடங்களிலும் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் தற்பொழுது சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த SNJ நிறுவனம், இந்த நிறுவனம் அரசிற்கு அதிகப்படியான இந்த ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களே இவர்கள் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நிறுவனத்திலுமே காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சோதனை முடிந்த நிலையில்லை, இன்னும் சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சோதனை முடிந்த பின்பு இதில் என்னென்ன கோப்புகள் கைப்பற்றப்பட்டன, என்ன விதமான விவரங்கள் அவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டது என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முடிந்த பின்பு தெரியும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.